ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு சூப்பரான படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சே தீருமப்பா. சரி, அப்படி இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் 2021 ஒரு எமிரேட்டஸ் ஆக்ஷன் ட்ராமாவாக, அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு அரபிக் லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமாவாக வெளியான தி ஆம்புஷ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்துருவோம். 2018 நடந்த ஏமன் வார், அதில் யுஏஇ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது யுஏஇயுடைய மிலிட்ரி இருக்காங்கல்ல, அவங்க கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத தெளிவாக இங்கே பார்த்துருவோம். முதல்ல அந்த படத்துடைய கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். 2018 ஏமன் வார் நடந்தது. அதில் நடந்த ஒரு மிகப்பெரிய ரெஸ்கியூ ஆப்ரேஷன், உண்மை சம்பவம் அது. அதை அப்படியே அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். படத்துடைய கதைக்களம் 2015 ஆரம்பிக்குது. அப்போ ஏமனில் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கிளர்ச்சி இயக்கம் மாதிரி, ஒரு கூட்டம் மாதிரி ஒரு ஆளுக கிளம்புறாங்க. இவங்க தானாக கிளம்புனாலும் பரவாயில்ல, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் எல்லாத்தையும் இவங்களோட சேர்த்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவே, இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டே எங்களுக்கு தேவையில்லை, இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தாக்குதல்களை மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் ஆப்வியஸ்லி திருப்பி அடிக்கத்தான் செய்யும். நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க சிவிலியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய போராட்டத்தினால பல உயிர்கள் பலி போகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு திருப்பி அடிக்க, இவங்கே தீவிரவாத தாக்குதலை கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ண, இதில் அனாமத்தாக இறந்து போகிறது யார் அப்படின்னா அப்புறானி சிவிலியன்ஸ் தான். நமக்கு என்னென்னு செவனேன்னு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு காய்கறியை வாங்கினா கறியை வாங்கணும்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த பல பேர் இதில் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக, ஒரு போராகவே வெடிக்குது ஏமனில் அப்போ 2015. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கிளர்ச்சியாளர்கள், இந்த தீவிரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு எல்லை மீறி போக கவர்மெண்ட்டால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஏமனுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நட்பு நாடுகள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி ஒரு கோரிக்கையை வைக்க போய் யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து சரிப்பா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லப்படுது. இந்த டைமில் யுஏஇயுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் உள்ள களத்தில் இறங்குது. இந்த தீவிரவாத கூட்டத்திற்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க களத்தில் இறங்குறாங்க, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி. இப்போ கவர்மெண்ட்டு கொஞ்சம் கை ஓங்கிருச்சு. அதனால் அவங்க சேர்ந்து இப்போ போராட்டத்தை பெரிய லெவலில் கையில் எடுக்கிறாங்க. இன்னமும் உயிர் பலிகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனால் இப்போ முதல்ல தனியாக கவர்மெண்ட்டை தனியாக இவங்க அடிச்சு நொறுக்கிறதுக்கும், இப்போ தனியாக ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸே, ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி ஃபோர்ஸ் நம்ம கூட இருக்குங்கும் போது இவங்க அடிக்கிறதுக்கும், இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவிரவாதிகளை பின்வாங்க வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இதில் எவ்வளவு தூரம் இவங்க ஆக்குபை பண்ணி மக்களை, ஓகே இந்த மக்கள்லாம் இனிமேல் சேஃபாக இருப்பாங்க, நிம்மதியாக வாழ வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த பகுதிகள் வரைக்கும் அங்கே வாழக்கூடிய அப்புறாணி மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த மாதிரி இந்த வாரில் எக்கச்சக்கமான காயங்கள் பட்டு ரொம்ப போராடக்கூடிய இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளாகட்டும், சின்ன சின்ன மாத்திரை மருந்து கொடுக்கறதாகட்டும், காயத்துக்கு தேவையான விஷயங்களை தழும்புகள் அது இதுன்னு எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், இந்த மாதிரி அந்த மெடிக்கேஷன்ஸுக்கு தேவையான விஷயங்களும் சரி, அதே நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதையும் சரி யுஏஇயுடைய மிலிட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கு டெய்லி. ஏன்னா இந்த மக்களுக்காகத்தான் நம்ம அந்த போரையை கையில் எடுத்தோம் அந்த நாடோடு சேர்ந்து. அதனால் இந்த மக்களை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க டெய்லி பேசிஸில். ஆனால் யுஏஇயுடைய அந்த மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு இது ஒரு டெய்லி ரொட்டீனாகவே போச்சு. டெய்லி நீங்கள் நம்ம எவ்வளவு தூரம் எல்லாம் அமைதியாக ஆக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பகுதி வரைக்கும் கம்ப்ளீட்டாக டெய்லி பேட்ரோலிங் போகணும். எல்லாமே கரெக்டாக இருக்கா, எந்த பிரச்சனையும் திருப்பி இல்லையா, அந்த மக்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பப்படுறாங்க. இப்படி டெய்லி ரொட்டீனில் 2 வண்டி கிளம்புது ஒரு நாள். இவங்களுடைய ஆர்மி பேஸ்லேருந்து, யுஏஇயுடைய ஆர்மி பேஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து 2 வண்டி கிளம்புது. இப்போ இவங்க போய் வழக்கம் போல் கொடுக்க வேண்டிய அந்த ஹெல்ப்பை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெட்ரோலுக்கு அப்படி தாண்டி போகிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல போன ஒரு வண்டியை கம்ப்ளீட்டாக, அது ஒரு 50-100 பேர் இருப்பாங்க தீவிரவாதிகள், அந்த போராளிகள் எல்லாரும் சேர்ந்து சுத்து போட்டு சரமாரியாக தாக்குறாங்க. போன வண்டிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வண்டியில் எக்யூப்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே ஃபெயிலியராக போயிடுச்சு அவங்க அடிச்சு அடியில். ஏன்னா துப்பாக்கியை வச்சு சுட்டு ஒரு ஆர்மியுடைய வெஹிக்கிள் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறாங்க.
வண்டி கம்ப்ளீட்டாக செயலிழந்து போச்சு. வண்டிக்குள்ளே இருக்கிற இந்த 3-4 பேர் மட்டும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த ஃபுல்லாக அந்த டேங்க் மாதிரி இருக்கிற அந்த ட்ரக்கு மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் சுற்று போட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களால தப்பிக்கிறதுக்கும் வழி கிடையாது. அவங்களால அதிகபட்சம் முடிஞ்சது உள்ளே இருந்து லாக் பண்ணிக்கலாம், திறக்க விடாமல். இப்படி தான் முடியும். உடனே அவங்க ஆர்மி பேஸுக்கு அங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் உயிர் உழைக்கிறதே பெருசு, இமீடியட்டாக எங்களுக்கு பேக்கப்புக்கு சப்போர்ட்டுக்கு அனுப்புங்க வண்டியை அப்படின்னு. ஆர்மி பேஸில் இருந்து அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு வண்டியை, வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் பேட்ரோலிங் உள்ளே போயிட்டீங்க, ஒரு 1 hour நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள், வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம டீமு அப்படிங்கிறாங்க. உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும். யோ இன்னும் 5-10 நிமிஷமே நாங்கள் உசுரோடு இருக்க மாட்டேன், அவ்வளவு சீரியஸான கண்டிஷனில் உள்ளே இருக்கோம், 1 hour எப்படியா ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிலைமை. நேர ஆர்மி பேஸில் இங்கே கட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணால் சும்மா 10-12 வண்டி கம்ப்ளீட்லி ஃபுல்லி எக்யூப்டு வண்டி கிளம்பி சரசரன்னு இந்த ஒரு வண்டி எங்கே மாட்டுச்சோ அந்த இடத்த நோக்கி சிட்டாக பறந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் எங்கே போய் முடிஞ்சது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் மேக்கிங் பாஸு. சிம்பிளாக சொல்லணும்னா மேக்கிங், அவ்வளோதான். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சார் ப்ராடக்ட் லோக்கலு பட் மேக்கர்ஸ் ஃபாரின் அப்படிம்போமே, அப்படித்தானே இப்போ மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது உள்ளூரில் தயாரிக்கப்படுற ஒரு பொருளாக இருக்கும், ஆனால் அதுக்கு அந்த ஃபோனுக்கு பெருசாக இவ்வளோ பெரிய பிராண்டு கம்பெனி ஃபாரின் மேக்கர் அவங்க ரெடி பண்ண ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ஃபோனு அப்படின்னாலே அதனுடைய மதிப்பு தனி இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த சம்பவமும். இந்த படத்தில் உள்ள நடித்த அவ்வளவு ஆர்டிஸ்ட்டும் எல்லாரும் யூஏஇயை சேர்ந்த ஆர்டிஸ்ட்டு தான், அரபிக் பேச தெரிஞ்ச அந்த ஆர்டிஸ்ட்டு தான், லோக்கல் ஆர்டிஸ்ட்டு தான். ஆனால் இந்த படம் கம்ப்ளீட்டாக ஃபாரினர்ஸு ரெடி பண்ண ஒரு படம். படத்துடைய இயக்குனர் டேக்கன் படம், லியம் நீசனுடைய படம், உங்களுக்கு தெரியும் அந்த படம் த்ரில்லர் ரசிகர்கள்ட்ட எந்த அளவுக்கு பேர் வாங்கின ஒரு படம்னு. அதனுடைய டைரக்டரான டைரி மோரல் இருக்காரே, அவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கார். அப்படி ஒரு டைரக்டர் இப்படி ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் வார் ட்ராமா மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தை எடுத்தால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு படத்தை அவர் கையாண்டா எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், சும்மா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. அவங்களுடைய யுஏஇயுடைய வரலாற்றிலேயே இந்த படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதாவது இதை தாண்டின வசூல் எந்த படமும் வரலாற்றிலேயே அவங்களுக்கு எடுத்தது கிடையாதான். அப்படி ஒரு படம், அப்படி ஒரு மேக்கிங்கு, சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆக்ஷன் வார் ட்ராமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு படமாக இந்த படம் இருக்கும். என்னால் அடிச்சு எழுதி தர முடியும். அப்படி ஒரு மேக்கிங், அதைத்தான் திருப்பியும் நான் சொல்லுவேன். இதே நேரத்திலேயே இந்த மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோமே, அது சும்மா தானாக வந்துடுறது கிடையாது. டெக்னிக்கல் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபரும் ஃப்ரெஞ்சுக்காரர் தான். ஸோ அவர் வச்ச ஒரு ஆங்கிள்ஸ், ஒரு ஷாட்டு, அந்த பர்டிகுலர் சீன் அவர் எப்படி கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அள்ளி எரிஞ்சிட்டு போயிட்டாப்புல. இந்த டேங்க்கு உள்ளே வர்ற சீன் ஆகட்டும், இதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்து பல சம்பவங்கள் நடக்கும். இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அடுத்தடுத்து என்ன பண்ணாங்க, எப்படி ஒரு வண்டியை மாட்டிக்கும் போது என்னென்ன பண்ணாங்கன்னு சில விஷயங்கள் இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ஹைப்பாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம் சார், ஹைப்பு தான் சார். இந்த படம் அந்தளவுக்கு நின்று பேசக்கூடிய ஒரு படம், செம்ம படம். எனக்கு பர்சனலாக அவ்வளவு விரும்பி நானே வந்து கொஞ்சம் குதிச்சு பார்த்து கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு படம் இது. ஸோ டெஃபினட்டாக நம்மளுடைய வேவ்லென்த் கொடுக்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். ஸோ சினிமோட்டோகிராஃபி பண்ண வேலையை மியூசிக் அடுத்த கட்டத்துக்கு அள்ளி எரிஞ்சிட்டு போயிருச்சு. எடிட்டிங்லேயும் செம்மையான கட்ஸு, எந்த விஷயத்தை எங்கெங்கே எப்படி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணி விதம் இருக்குது பாருங்கள், அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் ரைட்டிங்கில் ஒன்றுமே வேணாம், பஸ் இந்த படத்தில் ஊறுப்பட்ட கதாபாத்திரங்கள் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் யாருடைய ஃபேஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுதோ இல்லையோ அதை விடுங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு ஸ்னைப்பருடைய கதாபாத்திரம் ஒன்று வரும். இந்த கதாபாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த பினாக்குலர்ஸ் போட்டு அப்படி நேரம் இங்கேருந்து ஸ்னைப்பர் ஷாட் அடிப்பாங்கல்ல, அந்த ஸ்னைப்பருடைய ஒரு கதாபாத்திரம், ஒரு ஆள் அவன் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஆள் மாட்டுக்கு வந்து ஒரு மவுண்டன் கிளிஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஆள் படுத்துப்பேன் ஜம்முன்னு. அங்கே இருந்து நேர அந்த பினாக்குலர்ஸில் பார்த்து தான் நம்மளால் அடிப்பார் ஒருத்தராக. அந்த கதாபாத்திரத்தை பாருங்கள், உங்களுக்கு வரும் பாருங்கள் ஒரு வெறுப்பு. நம்ம எல்லாருமே யுஏஇயுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயே ஜாயின் பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு நம்மளை மாற்றி விட்ருவாங்க டெம்ப் பண்ணி. அதுக்கு இந்த ஒரு கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம், அந்த கதாபாத்திரம் எப்படி கூலாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுதுன்னு ஒரு விதம் இருக்குல்ல, பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணி விட்ருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துடைய சவுண்டு சீனிங் சும்மா தெரிய விட்ருப்பாங்க. ஹோம் தியேட்டர்ஸில் மட்டும் முடிஞ்சால் தயவு செஞ்சு இந்த படம் பாருங்கள். நார்மல் இந்த ஃபோன்லாம் லேப்டாப்லாம் பார்க்காது, ஹோம் தியேட்டர்ஸில் பாருங்கள். இது வேறு லெவலில் உங்களை என்டர்டெயின் பண்ண போகிற படம் இது. என்னால் அடித்து எழுதி தர முடியும். அடல்ட் கான்டென்ட் அப்படின்னா இந்த போர்க்காட்சிகளை தாண்டி வேறு எந்த ஒரு செக்ஷுவல் கான்டென்ட்டும் இந்த படத்தில் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட்
ஹோம் தியேட்டர்ஸில் பாருங்கள், நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி தான். ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட்டு அவங்கள சொல்லலையே, ஒருத்தரும் அந்த லெவல் பர்ஃபார்மன்ஸு. சில பேருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளால் வந்து அந்த விஷயம் அவர் எந்த நிலைமையில் இருக்கார், எப்படி ஃபீல் பண்ணுவாருங்கிறது நம்மளால் உணர முடியும். அந்த அளவுக்கு முதல்ல கதாபாத்திரத்தை எழுதிட்டாங்க. எழுதினா பார்த்தது ஆர்டிஸ்ட் வேணும் இல்லையா, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸு ஒருத்தர்கிட்ட இருந்துமே. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.